ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து தமிழக அரசு வெளியிட்ட சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நம்முடைய சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. 2025 இந்த நிதியாண்டில் தமிழகத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதுங்க. பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட நாளிலிருந்து இன்றைய தினம் வரை தமிழகத்தில் ஒரே ஒரு விஷயம் பேசு பொருளாக மாற்றப்பட்டு வருது. என்ன அப்படி ஒரு பொருள் அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். தமிழகத்துடைய பட்ஜெட்டுடைய ஸ்டார்டிங் நாளிலிருந்து இன்றைய தினம் வரை எல்லாருமே எதிர்பார்க்குறது ஒரே ஒரு விஷயத்தாங்க. கூட்டுறவு வங்கியில் பயிர்க்கடன் தள்ளுபடி எப்போ கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி எதன் அடிப்படையில் கிடைக்கும்? ரொம்ப குழப்பத்தோடு இருக்கிற நேரத்தில் தாங்க நாம் இப்போ இருக்கோம். ஸோ பயிர்க்கடன் தள்ளுபடி விவசாயிகளுடைய மகிழ்ச்சியான தினம் அப்படின்னா, இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி என்னைக்கு கொடுக்குறாங்களோ அன்னைக்கு தான் விவசாயிகள் அனைவருமே ஒரு மிக மிக மகிழ்ச்சியான தினத்தில் இருக்கக்கூடிய நேரம். ஸோ இந்த பயிர்க்கடன் தள்ளுபடியை எப்படியெல்லாம் வழங்குறாங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்குறோம். ஸோ இந்த அறிவிப்பானது மக்களுக்கு பொருந்தக்கூடிய அறிவிப்பாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த கூட்டுறவு வங்கி மூலமாக பார்த்திங்கன்னா நகைக்கடன், கல்வி கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்தது போல தற்சமயம் இந்த விவசாயத்துடைய பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா இந்த அறிவிப்பு ஏற்கனவே முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடந்திருக்கக்கூடிய தமிழக அரசு இப்போ பார்த்திங்கன்னா அதிரடியாக கல்வி கடன், விவசாய கடன் எல்லாமே தள்ளுபடி செஞ்சுருக்கு. இந்த தள்ளுபடி போதுமானதா அப்படின்ற மாதிரி அண்ணாமலை அவர்கள் கேள்விகள் கேட்டுகிட்டே இருக்கார். ஸோ அப்படின்ற அவர் ஒரு பக்கம் கடுத்திருக்காலும் நமக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் நமக்கு கொடுத்துருக்காரு. என்ன அந்த செய்தி அப்படின்றது தான் நம்ம வெளியில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கினாலே போதும். இந்த மாதிரி பயிர்க்கடன்கள் குறித்து சில முக்கியமான அப்டேட்கள் அனைத்துமே அடுத்தடுத்து வர இருக்குங்க. அந்த அப்டேட்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கூட்டுறவு வங்கிகள் மூலமாக விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய அனைத்து கடன்களும் இந்த ஆண்டு 2025 ஆண்டுடைய பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு செய்து அதை முழுவதுமே தள்ளுபடி அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விவசாயிகளை பார்த்திங்கன்னா அந்த கடன்களை கட்ட முடியாத சூழ்நிலை உருவாகியிருக்கு. இந்த சூழ்நிலையில் அடிப்படையில் தான் இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் தற்கொலை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய விதமாக தான் அமைந்திருக்குங்க. ஸோ எதன் அடிப்படையில் தமிழக அரசு பார்த்திங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் வந்திருக்கக்கூடிய இப்போ சமீப காலத்தில் ஒரு 5 ஆண்டுகளாகவே தமிழக அரசு இருக்குது பார்த்திங்களா. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே விவசாய கடன், நகை கடன், ஏதாவது ஒரு கடன் மட்டும் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. இந்த தள்ளுபடி போதுமானதல்ல அப்படின்ற மாதிரி விவசாயிகளுக்கு பார்த்திங்கன்னா எதிர்ப்புகள் ஸோ வந்திருக்கக்கூடிய நிலையில் இப்போ பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கி மூலமாக நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய பயிர்க்கடன், நகைக்கடன்கள் எல்லாமே வாங்கியிருக்கக்கூடிய வங்கிகளில் முழுவதுமாக செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா முழுவதுமே தள்ளுபடியை கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு அரசு தற்சமயம் வந்தாச்சு. சரி, இதை தாங்க நம்ம உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறோம். யாருக்கு என்ன தள்ளுபடி கிடைக்கும், எப்படியெல்லாம் தள்ளுபடியில் இவங்க உள்ளே வராங்க அப்படின்றத உங்களுக்கு ஒரு கிளியர் கட்டாக எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும்னா நம்மளால் சொல்லலாங்க. ஸோ முதற்கட்டமாக நான் சொல்லிடுறேன். நகைக்கடன் பார்த்திங்கன்னா நீங்கள் நிலம் வைத்திருப்பீங்க அப்படின்னா செட்டாக எடுத்து வைத்து நீங்கள் வட்டி கட்ட இல்லாத அந்த கடன்கள் எல்லாமே வாங்கி மீண்டும் மீட்டுக்கலாம் அப்படின்றது கூட்டுறவு வங்கி மூலமாக நகைக்கடன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நகைக்கடன்கள் இந்த மாதிரி வழங்கப்பட்டு வருது. ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா மாணவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கல்வி கடன் வாங்கி கட்ட முடியாத நிலையில் இருக்காங்க. ஸோ திரும்பி செலுத்தாத நிலையில் சமீப காலமாகவே நம்ம 2 மாதமாகவே நம்ம பார்த்துருக்கோம் கல்வி கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்வதற்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா 2 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதிரடியான ஸ்டேட் கவர்மெண்ட் இதெல்லாம் தள்ளுபடி செய்திருக்காங்க. இந்த தள்ளுபடியின் அடிப்படையில் இதை தொடர்ந்து மிக 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 முக்கியமான அறிவிப்பு தமிழகத்தில் பட்ஜெட்டுடைய நிதியை கொண்டு வந்தது. இந்த பட்ஜெட்டுடைய நிதியில் கல்வி கடன் தள்ளுபடி, நகை கடன் தள்ளுபடியை போலவே
பயிர்க்கடன்களை தள்ளுபடியை கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்ட் இதெல்லாம் தள்ளுபடி செய்திருக்காங்க. தள்ளுபடியின் அடிப்படையை தொடர்ந்து அப்பப்போ கேள்விகள் வந்து அண்ணாமலை அவர்கள் எழுப்பிட்டு தான் இருக்காரு. அண்ணாமலையுடைய கேள்விகளுக்கு முதல்வராகிய ஸ்டாலின் வந்து 4 ஆண்டுகள் கடந்தும் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பயிர்க்கடன்களை இன்னும் தள்ளுபடி பண்ணலை அப்படின்ட்டு அவர் ஒரு பக்கம் வந்து கோரிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி முடிகிற நேரத்தில் கண்டிப்பாக வந்து விவசாயிகளுக்கு நன்மை பயக்கும் விதமாக அந்த பயிர்க்கடனை உடனடியாக தள்ளுபடி செய்யுங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே கோரிக்கை வச்சுருக்காங்க. ஸோ இவர்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு ஏற்று முழுவதுமாக தள்ளுபடி, ஏன்னா தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்ற அறிவிப்பு எல்லாமே தற்சமயம் வெளியிட்டாங்க. ஆனால் இந்த சிறு குறு விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி மற்றும் வாக்குறுதிகளை அளித்த முதல்வர் ஸ்டாலின் 4 ஆண்டுகள் கடந்து இன்னமும் பயிர்க்கடன்களை ரத்து செய்யாமல் எளிய விவசாயிகளுக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கார் என பாஜக தலைவர் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கார். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக இந்த பயிர்க்கடனை தள்ளுபடி பண்ணுங்கள் அப்படின்ட்டு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் அரசுக்கு வலுக்கிற விதமாக கோட்பாடுகள் கேள்விகள் எல்லாமே தினசரி எழுப்பிட்டு தாங்க வராங்க. ஸோ இப்போ இதில் வந்து ஒரே விஷயம் நமக்கு வந்து இதில் வந்து தெரியப்படுத்துகிற விஷயம் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நிறைய விவசாயிகள் எல்லாமே தற்சமயம் அவதிப்படுற நிலையில் இருக்காங்க. இந்த டைமில் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடிப்பட்டால் விவசாயிகள் கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஸோ இதுதாங்க இந்த டைமில் இருக்கிற இந்த பயிர்க்கடனுடைய தள்ளுபடியை குறித்து நமக்கு கிடைக்கப்பட்டிருக்க ஒரு தகவல்ங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நகை கடனும் வந்து பார்த்திங்கன்னா நிலம் வைத்திருப்பவர்களுக்கு கடன் கொடுக்கலாம். ஸோ நகை கடனும் இந்த மாதிரியே கொடுக்கலாம். அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதிய கடன்களை விவசாயிகளுக்கு வழங்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு வந்து தமிழக அரசு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அரசு யோசிக்கிறது என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். தமிழகம் முழுவதுமே இந்த பயிர்க்கடனை உடனடியாக தள்ளுபடி செய்யலாம் அப்படின்றத யோசிச்சுருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இவ்வளோ நபர்கள் இருக்காங்கன்னா இந்த இவ்வளோ நபர்களுக்குமே பயிர்க்கடனை முழுவதுமே தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ட்டு யோசிச்சுருக்காங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஸ்டேட் கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் இதை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, மத்திய அரசு வந்து விவசாயிகளுக்கு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அந்தந்த மாநில வாரியாக இருக்கிற கூட்டுறவில் ஒரு 5 லட்சத்துக்கு மிகாமல் நீங்கள் கடன் பெற்றிருந்தீங்கன்னா உடனடியாக அது தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கடன் தள்ளுபடி தொகையை மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு அவ்வப்போது தமிழக அரசு விடுவித்து வந்தது. நிலுவைத் தொகை 3289 கோடியை வங்கிகளுக்கு வழங்காமல் அரசு வைத்திருந்தது. இந்த தொகையை மார்ச் 25, 31க்குள் விடுவித்தால் மட்டுமே தேசிய வங்கிகளில் கூட்டுறவு வங்கிகள் கடன் பெற தகுதி பெறலாம் என ரிசர்வ் வங்கி தெரிவித்தது. இதையடுத்து தமிழக அரசு 1104 கோடியை வழங்கியது, வங்கிகளுக்கு விடுவித்தது. மீத தொகை 2185 கோடியை விடுவிக்க கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கை வைத்தது. இதையடுத்து கடன் நிலுவைத் தொகை 2185 கோடியே வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 25 இந்த ஆண்டு ஜூன் இறுதிக்குள்ளார மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு விடுவிக்க வேண்டும் என்று கால அவகாசம் வழங்கியிருக்காங்க ரிசர்வ் வங்கி. ஸோ இந்த நிதி தட்டுப்பாட்டு பிரச்சனைகளுக்கு உடனடியாக ஒரு தீர்வு காணணும். அந்த தீர்வு போட்டால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் புதிய அறிவிப்புகள் எல்லாமே நம்மளால் வழங்க முடியும் அப்படின்றத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மத்திய கூட்டுறவு வங்கியோடைய அதிகாரி ஒருத்தர் கூறுவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதிச்சுமையில் தவித்த மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு தமிழக அரசு நிலுவையை 1104 கோடியை விடுவித்தது. வங்கிகளுக்கு இந்த நிதி இழப்பு பிரச்சனையை சமாளிக்க உதவும். இதனால் மத்திய கூட்டுறவு வங்கி தொடர்க்க கூட்டுறவு வங்கிகள் நிதி தட்டுப்பாட்டினை செயல்பட ஏதுவாக அமையும் என்பதையும் ஒரு அதிகாரி தெளிவாக நமக்கு குறிப்பிட்டு சொல்லிட்டாருங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு நம்ம பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்வி கடனை தள்ளுபடி, நகை கடனை தள்ளுபடி, அதே போல் இந்த விவசாயிகளுடைய கடன்களையும் விரைந்து வந்து அரசு வந்து தள்ளுபடி எடுக்கணும். அதற்குண்டான முயற்சிகளில் இறங்கணும். அதற்குண்டான பட்டியல்களாகவே ரெடி பண்ணிட்டு அப்படின்ட்டு கூட்டுறவு அதிகாரிகள் அமைச்சரும் குறிப்பிட்டு சொல்லிட்டாரு. ஸோ இந்த தள்ளுபடியோடைய அறிவிப்பு எப்போ வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தள்ளுபடி அறிவிப்பு ஒரு 2-3 மாதங்களில் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ மக்களே, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.